வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையுமே சுவாரஸ்யம் குறையாமல் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில துணிந்து சொல் நிகழ்ச்சியில அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் பதிவை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பொன்னிலா சேகரன் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் பொன்னிலா சேகரன். சொல்லுங்க. இப்ப வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி ஏற்புடையதா இருக்குதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில ஏற்புடையதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னொன்னு வந்து பாஜகவினுடைய நுழைவு வாயிலா நம்ம அமைஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வேற இருக்கு எனக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரையில சவுத் இந்தியாவில் தென் மாவட்டங்கள்ல வந்து கர்நாடகால மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது அவங்களுடைய டார்கெட் எப்படி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா. இது வந்து நம்மள பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருக்கு. வேற ஒண்ணு. இப்ப வந்து ஓபிஎஸ், சிபிஎஸ் ஆகியோருக்கு வந்து கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள கட்சி வேறுபாடு ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இருந்தா நம்ம அதை அவங்க பேசி தீர்த்துக்குவாங்கன்ற மாதிரி ஒரு முடிவு வருவாங்கன்ற மாதிரி தெரியுது.